இப்பொழுது நம் மத்தியிலே அருமையான போதகர் பாஸ்டர் பிரேம்குமார் வந்திருக்கிறாங்க. நாம் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்பதாக செய்திக்கு முன்பதாக இன்றைக்கு திருமண நாளுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து தேவ செய்தியை வழங்க இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளில ஐயா பார்த்ததுல மிகுந்த சந்தோஷம். ஐயா அம்மாவும் எப்படியோ ஒரு சந்திப்பு, அதாவது அவர் அழைத்தது பெண்ணில் டிவி ஓனரை தான், அவரை தான் அழைத்தார். ஆனா அவருக்காக பேசுவதற்காக என்னை அழைத்து வந்திருக்கார் கர்த்தர். அல்லேலூயா. கடந்த ஒரு 2.5 வருடமாய் அந்த பெண்ணில் டிவியில நான் பேசி வருகிறேன். கர்த்தருடைய மகத்தான கிருபையினால ஒரு நண்பர் நாங்கள் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். அது கர்த்தர் அழைப்பு. ஐயா சொன்ன மாதிரி எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பம். இன்னைக்கு ஐயா சொல்லும் பொழுதுதான் நான் பார்க்கிறேன், 7 பெண் குழந்தையும் ஒரு மகன். அது கூட்டு குடும்பமாய் வாழ்வது இந்த நாட்டில் மிக சிரமமானது. என்னுடைய வாழ்க்கையில நான் பிறந்த பொழுது குடும்பம் கூட்டு குடும்பமாய் இருந்தது. நான் வளர்ந்து வரும்போது அது சிதறுண்டு போய்விட்டது. அதை நான் கண்ணால பார்த்தது. நான் அதனால என் பெரியப்பாக்கு குழந்தைகள் இல்லை, 15 வருடங்கள் குழந்தைகள் இல்லை. அப்போ நான் தான் அந்த குடும்பத்திற்கே மூச்ச மகனாய் காணப்பட்டேன். அப்ப இருந்த அன்புகள் அதெல்லாம் ரொம்ப பெரிதா இருந்து எல்லாரும் அன்பு பாராட்டினார்கள். ஒரு கட்டத்துல என் பெரியப்பாக்கும் குழந்தை பிறந்த உடனே அதுல ஒரு வித்தியாசம் உண்டானது. அதுல இருந்து குடும்பங்களில பல விதமான வேறுபாடுகள், குடும்பம் பிரிந்து போயினது. இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு பிறகுதான் நான் மட்டும் வெற்றி எடுக்கப்பட்ட ஒரு கண்மலையை கர்த்தர் என்னை வேறு பிரித்தார். அதனால இன்னைக்கு முதலாவது செய்திக்கு முன்பாக தகப்பனும் தாய்க்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்காக. உலக ஆசீர்வாதங்கள் என்பது பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் இவர்களை நியமித்தபடினாலே கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். 7 பெண் குழந்தைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா நான் 2 பெண் குழந்தையும் ஒரு பையன் தான். இந்த 3 பேரையும் அந்த 2 பெண் குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது ஒரு 10 வருட ஒரு கேப்ல தான் பையன் பிறந்தான். அவன் 2ஆம் வகுப்பு போகும் பொழுது என் மனைவி காலமாகிவிட்டார்கள். அந்த வாலிப பருவத்திலிருந்து அந்த பெண்களை, அந்த வாலிப பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடத்த முடியும்? பல கேள்விகள். ஏன்னா எனக்கு ஒரு மலை போல என் மனைவி இருந்தாங்க. அவங்க இல்லைன்னு உடனே அந்த இடத்த அதை எப்படி ஈடுகட்ட முடியும்னு பல கேள்விகள் இருக்கும் பொழுது கர்த்தர் அன்று 2015 மே 24 அவர் கர்த்தருக்குள் நித்திரையானார். அப்ப அந்த நாள்ல இருந்து நான் வேலை பார்த்தது கப்பல் துறையில. அதனால 16 வருடங்கள் வெளிநாட்டு கப்பல்ல, பல விதமான கப்பல், அதாவது கண்டெய்னர்ல வேலை பார்த்துருக்கேன், ஆயில் ஃபீல்ட்ல வேலை பார்த்துருக்கிறேன், அதே போல ஜெனரல் கார்கோல வேலை பார்த்துருக்கிறேன். இப்படி பல நாடுகளுக்கு சுற்றி தீர்ந்து இந்த வேலையை நான் பார்த்தது உண்டு. கர்த்தர் யார் என்று அறியாத நாட்கள். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தது என்னுடைய மனைவி. அவர்கள் இல்ல, இப்ப இந்த திருமணங்கள்லாம் எப்படி நடக்கும் இல்ல? ஆனா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அதை சொன்ன போத என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்தது. 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்து இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பெண் குழந்தையை வைத்திருக்கிறார்கள். மூற்றவன் இன்னைக்கு ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறார், 2வது பெங்களூர்ல இருக்கிறார். பையன் அவர்கள் இருக்கும் பொழுது 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுதான் அந்த இதுல ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. அப்ப கூட எனக்கு விருப்பம் இல்லைதான், ஆனா கர்த்தர் சொன்னான்னு சொல்லி சேர்த்தாங்க. அது நிமித்தமாய் அவர்கள் மறித்த பிறகு கூட அந்த வருடங்கள் கடந்து இன்னைக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவன் ஹாஸ்டல்ல தான் வளர்ந்து வருகிறான். பாருங்க, இந்த பிள்ளைகளை வளர்ப்பதுல அவ்வளவு ஒரு போராட்டமா இருக்கும் உலக மக்களுக்கு. ஆனா கர்த்தர் என்னை அழைத்தார். இந்த பிள்ளைகளுக்கு இந்த சம்பவங்கள்லாம் இன்னைக்கு என் பையன் படிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி படிக்கிறான்னு தெரியாது. ஏன்னா நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தர் என் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஐயாவுக்கும் நடந்திருக்கு இல்லையா? 7 பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடித்து, மகனையும் திருமணம் முடித்து இன்னைக்கு 14 பேர பிள்ளைகள் போது மிகுந்த சந்தோஷம். அதனால அவர்களுக்காக ஜெபிப்போம். 38வது ஆண்டை கொண்டாடுகிற நாளிலே அப்ரோச்சனமான ஒரு ஊழியக்காரனை கர்த்தனை கொண்டு வந்திருக்கிறார் என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதனால அவர்களுக்காக கரங்களை கொஞ்சம் எனக்காக எழுந்திருக்கு. ஐயா இருக்கட்டும், அம்மா நேர அம்மாவுக்கும் ஐயாவுக்கு நேராக கரங்களை நீட்டி ரகா ஷகலத ரபா கபல தியாந்த ரகடனமா துரபலக ஷேமிமிகடா தரபலியம் தரகடனமா. ஜீவனை கொடுத்த தேவன், அப்ப உயிரடையும்படி செய்த தேவன், 4 மரங்கள் கட்டுகளை உடைத்த தேவன், நான் ஜீவிக்கிறேன் என்று சொன்ன தேவன்,
நான் மரித்தாலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது என்று சொன்ன தேவன். இந்த சபை கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னவன். பாதாளத்தின் திறவுகோலை நான் உடையவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இந்த 38 வருடங்களும் தாயாருடைய ஜெபம் அது ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. தகப்பனுடைய ஜீவனை போராடி ஜெபித்து இந்த மரண கட்டுகளை உடைத்து இன்று தம்பதிகளாய் வாழ்கிறதை காணும் பொழுது, அப்பா நான் சோதரிக்கிறேன், உம்முடைய மகிமை எவ்வளவு பெரியது அப்பா. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரேல் ஜனம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி 14 பேர பிள்ளைகளையும் காண செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து, என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னபடி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இன்னும் பல ஆண்டுகள் அப்பா தம்பதிகளாய் வாழ்ந்து சுயித்து இருக்க அப்பா நீர் ஆசீர்வதிப்பேராக. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேராக, அவர்கள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேராக. சங்கீதம் 147:13 சொல்லப்படுகிறது, உன் வீட்டு தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆமாப்பா, இவர்களை நீர் பலப்படுத்தினீர், குடும்பம் கெட்டப்பட்டது, இன்னைக்கு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. நன்றி அப்பா. இன்னும் அநேக ஜனங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். இவர்களை கொண்டு நீர் பலத்த காரியங்களை செய்து வருகிறீர். இனி வரும் நாட்களிலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வழி நடத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் எப்பொழுதும் கூட இருப்பதாக. வியாதிகள் உன்னிடத்தில் இல்லை என்று சொன்ன தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போடுவேராக. நுகத்தை முறிப்பேராக. எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பேராக. சமாதானம் எப்பொழுதும் இந்த குடும்பத்திலே நிலைத்திருப்பதாக. சந்தோஷம் மகிழ்ச்சியும் காண்பார்களாக. என் தேவன் தாமே அவர்களை வழி நடத்துவேராக. துதியும் கீத சத்தமும் எப்பொழுதும் வீட்டுக்குள் கேட்கும்படி செய்வேராக. சபையை கொடுத்து சபையிலே அப்பா நீர் இவர்களை ஒரு வேறாக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேக அப்பா நாட்டப்பட்ட ஒளிமர கன்றுகளாய் இந்த இடத்துல காணப்படுவார்களாக. அநேக பிள்ளைகள் அப்பா இங்கே வளர்ந்து கனி கொடுப்பார்களாக என்று சொல்லி எடுத்து பயன்படுத்தும். இவர்களை ஆசீர்வதிப்பது தகுதியற்ற எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்பா. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுத்து வருடந்தோறும் வழி நடத்தும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. Thank you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. தசம பாகங்களாக காணிக்கைகளாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே படைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இதை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் 1000 மடங்கு கொடுத்து என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சொந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும்
அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. 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 தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபங்களிலே இந்த அருமையான பெனியல் டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான போதகருக்காகவும் உங்களுடைய தனி ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அவர்களை இன்னும் வருகிற காலங்களிலே அதிகமாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாகவும் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து டிவி நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுங்க. இப்போது நம்முடைய போதகர் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடித்து வைப்பார். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தேவனே, மை துதிக்கிற ராஜா, மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக மை துதிக்கிறேன் ராஜா. சோதரங்க தாவே, ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காக மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சோதரங்க தாவே, வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே இல்லங்களிலும் கிரிய நடப்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட ஆண்டவரே சத்தியத்தின்படி அல்ல ஆண்டவரே அது பெருக பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே சோதரிக்கிறோம். அப்படியாய் கத்தாவே உடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே திரளான ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த ஆண்டிலே கத்தாவே ஆண்டவரே பெருக பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே வெண்கல கதவுகளை விட திரும்பி தார்ப்பாக மறுத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் வெளிப்படுத்தல் புதையல்களையும் ஆண்டவரே கொடுக்கிற தேவன் அல்லவா துதிக்கிறார் ராஜா. அப்படி ஆய்க்க தாவே உடைய பிள்ளைகளுக்கு நிறைய கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆண்டவரே சோதரிக்கிறோம். உடைய சமத்துல கொண்டு வர ஒவ்வொரு எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு ஆத்மா பாரத்தை கொடுப்பீராக. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே கொண்டு வந்த ஆண்டவரே உடைய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களை எடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பலன் சுகன் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களில எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே தொடர்ந்து கத்தாவே இந்த பெனியல் டிவி கத்தாவே எந்த தடையும் இல்லாதபடி கத்தாவே ஆண்டவரே சோதரிக்கிறோம். எல்லா மக்களும் காணத்தக்கதாக ஆண்டவரே சோதரிக்கிறோம். பொருளாதாரம் எந்த விதத்தில் தடையா இராதபடி கத்தாவே ஆண்டவரே சத்துரு எந்த விதத்திலும் தடையை கொண்டு வராதபடி கத்தாவே தொடர்ந்து அந்த டிவி ஆண்டவரே சோதரிக்கிறோம். நடக்க தேவன் கிருபை செய்கிறதற்காக துதிக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் ராஜா சோதரிக்கிறங்க தாவே. அதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியத்திற்காக உற்சாகமாய் ஆண்டவரே கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த எழுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பும் போது இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை கத்தாவே ஆண்டவரே சோதரிக்கிறோம் செய்ய ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே செய்ய முடியுமா? ஆண்டவரே நேருக்கு முடிய பிள்ளைகளை எழுப்பி கொடுங்கப்பா. துதிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து கத்தாவே நாங்களும் சபையாராய் ஆண்டவரே ஐயா சோதரிக்கிற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி கத்தாவே ஆண்டவரே மாம்சமான யாவரும் ஆண்டவரே ஐயா நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு இடத்துல வர முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவே சோதரிக்கிறோம். கத்தாவே எங்களுக்கும் ஆண்டவரே சபைக்கும் சபையாருக்கும் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து
நீர் ஆசீர்வாதமா எடுத்து நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பிரயாணங்கள் வாய்க்க பண்ணுங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோதரிக்கிற சபையாரை ஆசீர்வதிங்க, உடைய சட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே கிருபை ஒவ்வொருவரையும் சும்மா சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தேவ கர்த்தரை எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமம் சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்க கழுகு சம என் வயது திரும்ப வாழ வயது போலாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. ஐயா தேடி வந்து மீட்டவரே தினவுமக்கே மகிமை. ஐயா தேடி வந்து மீட்டவரே தினவுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நாம் கடந்து போவோம். கர்த்தர் நாமம். நீங்கள் பார்க்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் போய் அறிவிக்க முடியாவிட்டாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி சொல்லுங்கள். ஆனபடினாலே அவ்வப்பொழுது சில காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஒரு சொந்த சகோதரனை போல எல்லா காரியங்களையும் இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது, இப்படி செய்யுங்கள், இப்படி செய்தால் உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இதை நாம் மேலே இருந்து செய்துவிட முடியாது, கீழே இறங்கி வந்து தான் செய்ய வேண்டும். இயேசு மேலே இருந்து ஊழியம் செய்யவில்லை, இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தான் ஊழியம் செய்தார். அதேபோல எல்லாவற்றையும் நாம் இறங்கி போவோம். கர்த்தர் நம்ம ஏற்ற வேளையில் உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனபடியினாலே இந்த டிவி ஊழியம் அகில உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. அதற்கான சில காரியங்களை நான் தொடர்பு கொண்டு வருகிறேன். அப்படிப்பட்ட சில காரியங்களுக்கு எடுத்து இதை செய்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க, போக்கில் வரத்தில் பாதுகாப்பை கொடுக்க, இந்த ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எப்படி தாவீதுக்கு ஒரு யோனத்தான் உண்மையுள்ளவனாய் இருந்தானோ அதே போல உண்மையுள்ளவனை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்தால்தான் இந்த ஊழியம் இன்னும் சிறக்க முடியும். அதற்காக நான் போராடி ஜெபிக்கிறேன். ஆனபடினாலே பொறாமை உண்டு, எரிச்சல் உண்டு, போட்டி உண்டு, பலவிதமான வன்கண்கள் உண்டு, பலவிதமான நிலைகளில் இந்த ஊழியம் நடக்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறவர்கள் உண்டு, என் கோர்ட்டு மூலமாக தடை பண்ணுகிறவர்கள் உண்டு, இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் கோர்ட்டு மூலமாக போய் அந்நியர் வந்து தடை பண்ணலை, யாரு? நம்ம ஆட்களே செய்யறாங்க. ஆனபடினாலே இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்படி ஒரு நல்லதொரு ஊழியத்தை இப்படி நாசப்படுத்துகிறார்களே. ஒரு காலத்தில் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். கஷ்டப்பட்ட காலத்தில் இவர்களுக்கெல்லாம் நாம் எவ்வளவு உதவி செய்து இந்த ஊழியத்தை உயர்த்தி கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு இப்படி கஷ்டப்படுகிறவர்களை இன்றும் கஷ்டப்படுத்துகிறார்களே, காலின் கீழே போட்டு மிதிக்கிறார்களே என்று சொல்லியெல்லாம் எனக்குள்ளே கண்ணீர் வரும். அந்த ஒவ்வொரு வேளையும் நான் கண்ணீர் விடுவேன். ஆனபடினாலே அதே மாதிரி சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, நான் திறந்த மனதோடு இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த உலகத்திலே உறுதுணையான என்ன சொன்னால் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை
சுதந்தரிப்போம், பரலோகத்தை சொந்தமாக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும். ஆனபடினாலே இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே வேளையிலே உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை நான் உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த ஊழியத்தை ஒருவரும் பூட்ட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே திறந்த ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், திறந்த ஒரு வாசலை வைத்திருக்கிறார், ஒருவரும் பூட்டக்கூடாத வைத்திருக்கிறார். ஆனபடினால் அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. தேவரி சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது இந்த ஊழியத்தில் தடைபடாதபடி இன்னும் தடைகளை கடந்து உயர்ந்த மதலை உயர தாண்டி பலத்த சேனைகளை பாய்ந்து சங்கரித்து இந்த உன்னதமான ஊழியத்தை கர்த்தருக்காய் செய்ய அவர்களை பலப்படுத்துவோம். அவர்கள் கரங்களை ஊழியத்திலே தாங்குவோம், ஜெபத்திலே தாங்குவோம். இயன்றால் உங்கள் பொருளாதாரத்தில் தாங்குங்கள். அவர் இதுவரையிலும் என்கிட்ட பணம்னு கேட்கறதே கிடையாது, நானும் கொடுத்ததில்லை. ஆனபடினாலே தேவ அன்பிலே நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த அன்பின் நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். இயேசுவுக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். இந்த ஊழியம் இயேசுவின் வருகை வரை எழும்பி பிரகாசிக்கட்டும். வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெனியல் டிவியாக காணப்படட்டும். அன்றைக்கு பெனியலில் தான் அன்றைக்கு 12 கோத்திரங்களின் பிதாவாகிய யாக்கோபு முழங்காற்படியிட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவது இல்லை என்று சொல்லி போராடினார். 12 கோத்திரங்கள் உருவானது இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பெனியல் டிவியின் ஊழியம் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை உயிர் மூச்சியமா இருக்கிறது. அது நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கட்டும். இதற்காக நாம் செபிப்போம். இதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்தருளுவார். சகோதரனுக்கு நிச்சயமாய் தந்தருளுவார். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நாம் சொல்லிக்கொண்டு போக வேண்டுமானால் நிறைய உண்டு, ஆனால் அது பூமி தாங்காது. ஆனபடினாலே அவ்வளவு காரியங்களை நாங்கள் மனம் விட்டு பல நேரங்களில் பேசுவோம். பேசி அவ்விதமாய் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை. இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறவர்கள் கொஞ்சம் பேர். ஆனால் அதே நேரத்தில் நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு உடைக்கிறவர்கள் அநேகர், உற்சாகப்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனபடி நான் உடைக்கிறவர்களாய் அல்ல, ஒன்றை கட்டப்படுகிறவர்களாய் இருப்போம். கரங்களை சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய ஆரம்ப நாட்களிலே என்னை தள்ளிவிட்டவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் நான் அந்த தள்ளாடி எழுந்து அநேகரை தள்ளப்பட்டவர்களை தூக்கிவிட்ட அனுபவம் என்னுடைய ஊழிய பாதையிலே உண்டு. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்களை தூக்கிவிட வேண்டும், தாங்கிவிட வேண்டும், ஏந்தி சுமக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தையும் தரிசனத்தையும் என் உள்ளத்துக்குள்ளே வைத்து இருக்கிறார். அதை கர்த்தர் அறிவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வருகைக்கு கர்த்தர் மிகுந்த பலனை கர்த்தர் இடுவாராக. ஆமென், ஆமென்.